الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون صدق الله المولان العظيم وقال نبينا عليه الصلاة والسلام أكثروا ذكر هادم اللذات صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லவன் அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாவதாக. இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களின் ஹிதாயத்தை கண்டு தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை பின்தொடர்ந்த ஆல் அஸ்ஹாபுகள் தாபிஊன்கள் தபஅத்தாபிஈன்கள் நாளை கியாமத் பரியந்தம் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்ற போகின்ற முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதிலும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு விலக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதன் என்ற இனத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு, உணவு, உடை, நடைமுறைகள் ஊருக்கு ஊராக, நாட்டுக்கு நாடாக, கண்டங்களுக்கு கண்டமாக அவர்களுடைய விருப்புகள் வெறுப்புகள் வித்தியாசமாக இருப்பதை போன்றே இறை நம்பிக்கையுடைய விடயத்திலும் மனிதர்களிடத்தில் பலதரப்பட்ட கோட்பாடுகளும் நிலைப்பாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு நேர்வழியாக தூய கொள்கையை, தூய ஒரு வழிமுறையை, தூய ஒரு மார்க்கத்தை இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு அவ்வப்போது அந்தந்த நபிமார்கள் ரசூல்மார்களை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய அந்த தெய்வீக கோட்பாட்டை மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அன்பான அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, இறைநேசர்களே, இஸ்லாம் என்பது அது உடை ரீதியான வித்தியாசம் அல்லது ஒரு உடலமைப்புடன் மட்டும் உள்ளது அல்லது உணவு, திருமண, விவாகரத்து போன்ற விடயங்களில் ஒரு சிறிய வித்தியாசம் அல்லது உடலினால் ஒரு சிறிய கஷ்டத்தை சுமந்து நோன்பு, இரவு நேர தொழுகை போன்ற சிறிய வித்தியாசங்களாக இருந்திருந்தால் இந்த உலகத்தில் இப்போது இருக்கின்ற முஸ்லிம்களின் எண்ணிக்கையை விட பல லட்சம், பல கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நேசர்களே, இஸ்லாத்தை ஏற்பதற்கும் முஸ்லிமாக மாறுவதற்கும் அல்லாஹ்வுக்கு அடிபணிவதற்கும் அநேகமான மனிதர்களுக்கு ஏன் எங்கு பிழைத்தது, அவர்கள் எங்கு தவறிழைத்தார்கள், எந்த இடத்தில் அவர்களுக்கு முடியாமல் போனதென்றால் குர்ஆன் சொல்லுகிறது, முஃமின்கள் யுமினூன பில் கைப், மறைவானவற்றை அவர்கள் நம்புவார்கள். ஈமான்தாரிகள், அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவர்கள், நபியை நம்பியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள், அவர்களுடைய ஈமானில் மிக பெரும் பகுதி அது யுமினூன பில் கைப்,
மறைவானவற்றை நம்புவது, கண்ணுக்கு தெரியாதவற்றை நம்புவது. ஒரு இடத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், நீங்கள் சில காபிர்களிடத்தில் இந்த வானத்தை படைத்தது யார், இந்த பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் சில நேரம் அவர்கள் நிச்சயமாக லயகூலுன்னல்லாஹ், இந்த வானம் பூமியை படைத்தது அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேசர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கத்தில் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் இறங்கும் பொழுதும் காவிர்களுக்கு இருந்த மிக பெரிய பிரச்சனை என்னவென்றால், அல்லாஹ் ரசூல் சிலையை எறிந்து அல்லாஹ்வை வணங்குவது என்பதை விட அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய சந்தேகம், மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அல் ஈமான் பில் கைப், மறைவான விடயங்களை நம்புவது என்பது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் தொடர்ந்து வாழ மாட்டீர்கள், உங்களுக்கு ஒரு மௌத்து வரும், அந்த மௌத்துக்கு பின்னால் உங்களுக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது, சிராத் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று இந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது காபிர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காபிர்கள் சொன்னார்கள், நாங்க இருந்தா எங்களை கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள், அங்க எங்கட உடல்களை புழுக்கள் பூச்சிகள் அப்படியே அங்கே சாப்பிட்டு விடும், நாங்கள் மண்ணோட மண்ணாக மாறிவிடுவோம், அந்த நாங்க மௌத்துக்கு பின்னால காலு ஐயா புன்னா இல்லாம நசிரா, நாங்க அடக்கம் செய்யப்பட்டு எங்களை சதைகள் எல்லாம் அப்படியே புழுக்கள் புப்போன்ற விஷமிகள் சாப்பிட்டு முடிஞ்சதன் பின்னால எங்களோட உடம்பில் இருக்கின்ற அந்த முள்ளுகள் கூட வெறிச்சு மண்ணுடன் மண்ணாக மாறியதன் பின்னால அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுவானா? அல்லாஹ் எங்களை எழுப்பாட்ட போகிறானா? ஐயா குன்னா இல்லாம நகுர, அப்படி ஒரு மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை இருக்கிறதா? இதுதான் காபிர்களுக்கு இருந்த மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டிருக்கும் நாம் இந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சரியாக விளங்காவிட்டால், மௌத்துக்கு பின்னால் என்னென்ன கட்டங்களுக்கு நாம் முகம் கொடுக்க போகிறோம் என்பதை நாங்கள் சரியாக படிக்காவிட்டால், அறியாவிட்டால் நிச்சயமாக எங்களுடைய ஈமானில் தளங்கள் ஏற்படும். அது மாத்திரமல்ல, யாருக்கு மௌத்துடைய சரியான அறிவும் மௌத்துக்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்ற அந்த சரியான தெளிவும் இல்லாமல் இருக்குமோ அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் அமல்களில் இஸ்திகாமத்தாக இருக்க மாட்டார்கள். ஏராளம் தாராளமாக பாவங்களில் ஈடுபடுவார்கள், பணத்தை செலவழித்து பாவம் செய்வார்கள், எதிர்பார்த்து பாவம் செய்வார்கள், திட்டம் தீட்டி பாவம் செய்வார்கள், எதிர்பாராத விதங்களில் பாவத்துக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனா தஹஜ்ஜுத் தொழணும் என்று நினைப்பாரு, கண்ணை திறக்க இயலாமல் இருக்கும். எனக்கு எல்லா நாளும் சுபகு மிஸ்ஸாகு, நான் சுபகு தொழணும், சுபகு விடக்கூடாது என்று நினைப்பாரு. ஆனா அவருக்கு சுபகு தொழுகிற அந்த ஈமான் அந்த கட்டத்தில் வராது. லீவு காலங்கள்ல, ஓய்வு காலங்கள்ல என்னால தவறு நடக்குது, என்னால பிழை நடக்குது, என்னுடைய மோசமான பாவனைகள், என்னுடைய கெட்ட தொடர்புகள், இதை விடணும் 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 என்ற எண்ணம் நிச்சயமாக ஒவ்வொரு ஈமான்தாரியான முஸ்லிமுடைய உள்ளத்திலும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை விடுகிற சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? மௌத்துடைய சிந்தனை அவர்களுக்கு இருக்காது. மௌத்துக்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்ற அந்த சிந்தனை அவர்களுக்கு இருக்காது. அந்தாந்த சகோதரர்களே, பெரியார்களே, பிள்ளைகளை வளர்க்கிறோம். நீங்க ஓலைகளுக்கு பின்னால் என்ன செய்ய போறீங்க, ஏழைகளுக்கு பின்னால் என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு கேம்பஸ் கிடைச்சதன் பின்னால் என்ன செய்ய போறீங்க, உங்களோட திருமணத்துக்கு முன்னால் என்ன செய்ய போறீங்க, திருமணத்துக்கு பின்னால் என்ன செய்ய போறீங்க, இது அனைத்தையும் நாம் எங்களோட வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் பிளான் பண்றோம். ஆனா மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை நாங்க சிந்திக்க மறந்துடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சில நேரங்களில் நாங்க சில ஜனாசா வீடுகளுக்கு செல்லுவோம். அங்க ஒரு வாலிபன் மரணித்திருப்பார். அந்த இடத்தில் எல்லாரும் சொல்லுவார்கள், பாருங்கப்பா, 20 வயதில் ஒருவர் மூத்தாகி போயிருக்கிறார். நாங்களும் சொல்லுவோம், மௌத்துக்கு வயது கிடையாது. ஆனா நாவு சொன்னாலும் உள்ளம் சொல்லும், நீ அப்படி மௌத்தாக மாட்டாய்.
உன் அப்பாவை பாரு, உன் உம்மம்மாவை பாரு, உன் வாப்பாவை பாரு, உன் பரம்பரையை நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள், உன் குடும்பத்துல யாரும் இளம் வயதுல மூத்தா போனது கிடையாது, உங்களோட குடும்பத்துக்கு நீண்ட ஆயுள் என்று உள்ளத்துல செய்தான் ஒரு மமனை உண்டாக்கி வைத்திருப்பான். நீ அவசரமாக மௌத்தாக மாட்டாய். அதனால அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க ஈமான் கொண்டவர்கள், நாங்க முஃமின்கள், நாங்க முஸ்லிம்கள் என்றா எங்களோட வாழ்க்கையில நாங்க எப்படி தொழுகைய, ஜகாத்த, ஹஜ்ஜ, திருமணத்தை படிக்கிறோமோ இதே போல மௌத்துக்கு பின்னால் என்ன நடக்க போகிறது, மௌத் என்பது என்ன, அதை தொடர்ந்து ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கட்டங்கள் என்ன, அதை எப்படி எப்படி எல்லாம் கடக்க போகிறார்கள் என்பதை அறிவது மிக முக்கியமான ஒரு ஈமானிய பாடமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நேசர்களே, நாங்க கண்ணை மூடுறோம். நாங்க மௌத்துக்கு முன்னால எங்கட அழகை வச்சு, எங்கட பணத்தை வச்சு, எங்கட படிப்பை வச்சு, எங்கட பலத்தை வச்சு, எங்கட குடும்ப கௌரவத்தை வச்சு நாங்க இந்த சமூகத்துக்கு இல்ல, நாங்க இந்த உலகத்துல மதிக்கப்பட்டாலும் எப்ப நாங்க கண்ணை மூடுறோமோ, எப்ப நாங்க மௌத்தாகிறோமோ, எப்ப நாங்க மரணிக்கிறோமோ அந்த நிமிஷம் தொடக்கம் அன்பாண்டவர்களே எங்கட சாலிகான அமலை வச்சு மட்டும்தான் நாங்க தண்ணியப்படுத்தப்பட போறோம். வேற எந்த ஒன்றை வச்சும் தண்ணியப்படுத்தப்பட மாட்டோம். அதனாலதான் ஹதீஸ்ல வருகிறது, ஒரு நல்ல மனிதர் மௌத்தாகி விட்டால் அவருடைய உடல் இந்த உலகத்தில் இருக்கும், அவருடைய ரூஹு 7 வானங்களை தாண்டி இறைவனிடம் செல்லும். அந்த மனிதர் நல்ல மனிதராக இருந்தால் 7 வானங்களும் வாசனத்தால், நல்ல நறுமணத்தால் நிறைந்திருக்கும். மலக்குமார்கள் பேசிக் கொள்வார்கள், யாரப்பா இந்த உலகத்தில் மரணித்திருப்பது? 7 வானங்களும் இப்படி மனத்தால் கமலுகிறது, நிச்சயமாக இன்று மௌத்தாக இருப்பது அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசராகத்தான் இருப்பார் என்று மலக்குமார்கள் பேசிக் கொள்வார்கள். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரத்தில் மௌத்தான மனிதர் ஒரு கெட்டவராக, தொழுகையை பாழாக்கியவராக, ஒரு மோசமான மனிதராக, ஹலால் ஹராம் பேணாத ஒருவராக இருந்து மௌத்தாகி போனால் அவருடைய ரூஹு அங்கு வானங்களை கடக்கும் பொழுது 7 வானங்களிலும் திருவாடை வீசும். மலக்குமார்கள் பேசுவார்கள், கதைப்பார்கள், யாரப்பா மௌத்தாகி இருக்கிறது? இவர் ஒரு கெட்ட மனிதராக, அல்லாஹ்வுடைய கோபத்தை சுமந்த ஒரு மனிதராக இருக்கிறார். அதனாலதான் இவருடைய ரூஹு இந்த 7 வானங்களை கடக்கும் பொழுதும் இப்படி திருவாடை வீசுகிறது என்று மலக்குமார்கள் கதைத்துக் கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பேர் எங்க குடும்பத்துல மௌத்தானாங்க, நாங்க சுமந்தோம், அப்படியே தூக்கி கொண்டு போனோம், அவர்களை நாங்க கபரில வச்சுட்டு வந்துட்டோம், எங்கட உம்மா வச்சுக்கிறோம், எங்கட வாப்பா அடக்கினோம், எங்கட உம்மம்மாவை அடக்கினோம், எங்கட வாப்பும்மாவை அடக்கினோம், எங்கட உறவினர்களை அடக்கினோம், எங்கட நண்பர்களை அடக்கினோம். இவர்கள் எல்லாம் என்னென்ன கட்டங்களை முகம் கொடுத்தார்கள் சகோதரர்களே. மௌத்தென்பது லேசல்ல, மௌத்தென்பது லேசல்ல. ஒரு மனிதர் மௌத்தானால் காலையில 7 மணிக்கு மௌத்தானா, 4 மணிக்கு ஜனாசாவை அடக்கினா அந்த அவர்களுக்குள்ள அந்த மணித்தியாலங்களுக்குள்ள முடிந்து போற ஒரு காரியம் அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, யதார்த்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அந்த மௌத்துக்கு பின்னாலதான். கபரில் என்ன நடக்குது, இன்றைக்கு பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். அருளி மாளிகையில ஜனாதிபதியோட நெருக்கமானவர்கள் எதை பேசுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். எதிர்கட்சி காரியாலயத்தில் என்ன செய்கிறார்கள், எதை கலைக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். 2030 இந்த நாட்டில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தேடுகிறோம். அன்பாண்டவர்களை, நானும் நீங்களும் தனியாக போக போகின்ற அந்த மன்னரைக்குள் எங்களை அடக்கியதன் பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதை ஒரு நாள் சிந்திச்சுக்கோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மௌத்தாகி போனால் லேசல்ல, அவரை அடக்கும் பொழுது சொன்னார்கள், லவ் தஸ்மஊன மா அஸ்மா, நான் கேட்பதை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நான் கேட்பதை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், லமா தஃபன்தும் மௌத்தாக்கும், உங்களுடைய மையத்துக்களை நீங்கள் கபரிலே வைத்து அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
நான் சில கபறுகளை தாண்டி போகும் பொழுது எனக்கு சில கபறுகளுக்குள்ள இருந்து கீசுற சத்தங்களும் கதற சத்தங்களும் அழுகிற சத்தங்களும் கபருக்குள்ள அவர்கள் வேதனை செய்யப்படுறதுனால அவர்கள் கத்துற சத்தங்கள் எனது காதுகளை எட்டுகிறது. அல்லது ஆக்கும் நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பேன், அதே சத்தங்கள் உங்களுக்கும் கேட்க வேண்டும் என்று. ஆனா அப்படி உங்களுக்கு கேட்டா என்ன தெரியுமா நடக்கும்? லமா தஃபன்தும் மௌதாக்கும், நீங்க உங்களோட மையத்துகளை அடக்கம் செய்ய மாட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மையத்தை கபர்ல வச்சதன் பின்னால அது ஒரு பெட்ட மையத்தாக இருந்தா அது படுற பாடு, அது கதற கதறல், அது கீசுற கூச்சல், இந்த எல்லா சத்தங்களும் எனக்கு கேட்கிறது. எப்படி நான் உங்களுக்கும் அதை கேட்க வைப்பது? அந்த சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க. எங்களுடைய உம்மா வாப்பா மௌத்தாக இருந்தா அந்த உம்மா வாப்பா ஜனாசாக விவாக வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல அது கெட்ட தாயாக, எங்களுடைய உம்மா வாப்பா கெட்டவர்களாக கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்துல அந்த ஜனாதா கதரும், மகனே என்ன அடக்கிடாது, என்ன அடக்கிடாது, என்னை கபரடிக்கு கொண்டு செல்லாது, என்னுடைய கபரில் நெருப்பு பத்துகிறது, என்னுடைய கபரு சுவன பூஞ்சோலை அல்ல, என்னுடைய கபரு நரக படுகுழி என்று எங்களுடைய தாய் கத்தினா எங்களால் எப்படி சகோதரர்களே அவளை கொண்டு போய் கபரில் அடக்கலாம்? இன்னைக்கு சிலர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள், வீட்டிலே மூத்தாகி போறார்கள். ஏனப்பா இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகல சொல்றாங்க. எங்களோட உம்மா அடிக்கடி சொன்னா, என்ன மட்டும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேணாம், டாக்டர்கிட்ட கொண்டு போக வேணாம், என்ன வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டாம் என்று சொன்னதுனால நாங்க கொண்டு போகவில்லை. நோய் வந்தா உங்களோட பேச்சை கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போகாத நாங்க மரணிக்கும் வரைக்கும் மரணித்த தாய் கபருக்கு கொண்டு போகாது, நெருப்பு பத்துகிறது என்று கதறினா நாங்க எப்படி கொண்டு போவோம்? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியான ஒரு நிலை ஏற்படாமல் இருந்திருந்தால் கபறுகளில் கேட்கின்ற அந்த சப்தங்களை உங்களுக்கும் கேட்க நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருப்பேன் என்றார்கள். அன்பான சகோதரர்களே, ஒருவர் மூத்தாகி போனா அவர் நல்ல மையத்தாக இருந்தா அவர் சொல்லுவாரு, என்ன அவசரப்படுத்துங்கப்பா, என்ன அவசரப்படுத்துங்கள், என்னை கொண்டு போய் தொழுவித்து விட்டு அவசரமாக அடக்கம் செய்யுங்கள். ஏன் என்னுடைய கபரு ரௌலத்தும் ஜன்னாவாக இருக்கிறது, அது சுவன பூங்கோலையாக இருக்கிறது என்று கதறுவார்கள். அதே நேரத்தில் கெட்ட மனிதராக இருந்தால் கொண்டு போக வேண்டாம் என்று கதறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் தவிர இந்த கதறல்களையும் கூறல்களையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற மிருகங்கள், செடிகள், கொடிகள், கல்லுகள், மலைகள், எல்லா வஸ்துக்களும் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, இந்த மௌத்துக்கு பின்னால் நாங்கள் முகம் கொடுக்க போகின்ற ஒவ்வொரு கட்டமும் லேசல்ல. ஒரு மனிதனை அடக்கம் செய்வதன் பின்னால அவரை எழும்பி உட்கார வைக்கப்படும், அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படும். மன் ரப்புக, உங்களுடைய ரப்பு யாரு? ஓமதீனுக, உங்களுடைய மார்க்கம் என்ன? ஓமன் நபியுக, உங்களுடைய நபி யாரு? இந்த மூணும் தானே. இது பாடமாக்கினா போதும் தானே. இது ஏழவல்ல போய் நோட்ஸ பாடமாக்கி எழுதுறதை போல கேள்வி பதில் கிடையாது. இதை நீங்க 100 முறை இல்ல, 1,00,000 முறை இல்ல, 1 கோடி முறை இல்ல, எத்தனை முறை நீங்க இந்த பாடமாக்கி கொண்டு போனாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், யாரு ஈமான்தாரிகளோ அவங்களுக்கு தான் அந்த பதில் சொல்லும் சந்தர்ப்பம் கிடைக்கும், பதில் சொல்லும் சந்தர்ப்பம் கிடைக்கும். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, நாங்க பெரிசா பாவம் செய்றோம், கொஞ்சமாக அமல் செய்றோம், அல்லாஹ்ட ஆதரவை பெரிசா வைக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் ஒப்பிடுவான், அல்லாஹ் அனுப்பிடுவான். ஆதரவு இருக்கணும் சகோதரர்களே, அதோட பயனும் எங்களுக்கு இருக்கும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹயாத்துடன் இருக்கும் பொழுது சொன்னார்கள், உஸ்மான் ஃபில் ஜன்னah. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்துக்கு பின்னால் பூமிக்கு மேலால் நடமாடும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் நீங்க சொர்க்கவாதி, நீங்க சொர்க்கவாதி. தன்னுடைய ஒரு மகளை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அவர் மௌத்தாகினத்தோடு இன்னொரு மகளையும் திருமணம் முடித்து கொடுத்தார்கள். 2 நபியின் ஒளிகளை ஒன்று சேர்த்துக் கொண்ட அந்த விண்ணுரை உலகத்தில் இருக்கும் பொழுது நபியின் வாயினால் நீங்க சொர்க்கவாதி உஸ்மான் என்று கேட்ட அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்துக்கு பின்னால கபரடிக்கு போவாங்க. கபரடிக்கு சென்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களில் ஆக நீட்டமான தாடி இருந்தவர். அவருடைய தாடி நனையும் அளவுக்கு கபரில் இருந்து அழுவார்கள், கபரடியில் இருந்து அழுவார்கள்.
சஹாபாக்கள் கேட்பார்கள், ஏனப்பா அழுகுறீங்க, உங்களுக்கு நரகத்தில பயமா? சொன்னார்கள், இல்ல, கபர் என்ற இருக்கிறது அவ்வளவு மன்சிலின் மனாசில் ஆகிரா, ஆகிராவுடைய முதலாவது இடம் இது கபர் என்பது முதலாவது இடம். இதுல வெற்றி பெற்றால் தான் தொடர்ச்சியான வெற்றி, இதுல தோல்வி அடைந்தா தொடர்ச்சியான தோல்வி. இன்னைக்கு வருஷம் டிசம்பர்ல நாங்க எங்க போறோம்? நேரடி போறோம், குளிரான இடங்களை தேடி போறோம், அல்லது நாங்க சுற்றுலாக்கள் போறோம். அந்தாந்த சகோதரர்களை பெரியார்களே, 2-3 வருஷத்துக்கு இடையில ஒரு கூட்டாளி மௌத்தாக இல்லைண்டா, குடும்பத்தில் ஒரு ஆள் மௌத்தாக இல்லைண்டா, வருஷ கணக்கு கபரு பக்கத்துக்கே போகாம வாழ்றோம். எப்படி சகோதரர்களே, எப்படி எங்களுக்கு மௌத்துற சிந்தனை வரும்? எப்படி எங்களுக்கு ஆகிராத சிந்தனை வரும்? எப்படி நாங்க மௌத்தாகி போறோம் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு எப்படி வரும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்துடைய சிந்தனையை நீங்கள் உள்ளத்தில் எடுங்கள். இன்று மௌத்தாகலாம், நாளை மௌத்தாகலாம் என்பதை விட ஒரு சலாம் கொடுத்து விட்டு அடுத்த சலாம் கொடுப்பதற்கு இடையில் எனக்கு மௌத்து வரலாம் என்று சொல்லுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அக்ஸர விக்ரல் மௌத், யாரு மௌத்தை அதிகம் ஞாபகம் கூறுவாரோ, நான் மௌத்தாகிடலாம், எப்ப மௌத்தாகுவேனோ தெரியாது, என்னுடைய ரூஹ் எப்ப போகுமோ தெரியாது என்று மௌத்துற சிந்தனையிலே யாரு வாழுவாங்களோ, கல்ல ஹசதுஹு, அவருடைய பொறாம குறையும். உள்ளத்தில் இருக்கிற பொறாம, வைராக்கியம், மற்ற மனிதனோடு இருக்கிற குரோதங்கள், விரோதங்கள், வெறுப்புகள், அடியடி, சண்டை, இந்த சச்சரவுகள் இதெல்லாமே குறைஞ்சு போகும். ஏன் இந்த உலகத்துல நான் வாழ வந்தவர்கள் அல்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேசர்களே, சலபு சாலிஹீன்களோட கருத்து இருக்கிறது, நீ மௌத்தாக போறாய் என்று உனக்கு வழி இருந்தாது, உன்னுடைய தாடி, உன்னுடைய தலைமுடிகள் பழுக்கின்றதா, நீ நினைத்துக்கொள், மௌத்துடைய எல்லாம், மௌத்துடைய அறிவிப்பு உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனா நாங்க பார்க்கிறோம், 60 வருஷம் 70 வருஷம் சண்டை சச்சரவு, காணி பிரச்சனை, கோர்ட்டு வழி என்று எத்தனையோ ஃபைல் எடுத்துக்கொண்டு ஏண்ட காணி, ஏண்ட காணி, ஏண்ட பங்கு, ஏண்ட பங்கு, அநேகமான பிரச்சனைகளை குடும்பங்களுக்குள் கிரியேட் பண்ணுபவர்கள், கைட் பண்ணுபவர்கள் யாரு? இந்த முதியவர்களாக இருக்கிறார்கள். ஏன் மௌத்துடைய சிந்தனை கிடையாது? சண்டை குடிச்சு கொண்டு நாங்க மௌத்தாகி போறதா? விரோதத்திலேயே நாங்க மௌத்தாகி போறதா? வழக்குக்கு தைத்து நாங்க மௌத்தாகி போறதா? அடியடியிலேயே நாங்க மௌத்தாகிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த மௌத்துடைய சிந்தனையை நாம் எடுக்கிறோம். மௌத்துக்கு பின்னால் ஏழு விடயங்கள் நாங்க முகம் கொடுக்க இருக்கிறோம். கபரில கேள்வி எனக்கு கேட்கப்படும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல மக்கள் பதில் சொல்லுவார்கள். சில ரிவாயத்துகளின்படி பதில் சொல்லாதவர்களுக்கு நரக இரும்பினால் ஆன அந்த மிட்டியின் மூலமாக அவருடைய தலையில் அடிக்கப்படும். அந்தாந்த சகோதரர்களே, பெரியார்களே, அன்று அந்த முன்கர் நக்கீருடைய கையில இருக்கக்கூடிய அந்த மிட்டிகளை கொண்டு வந்து உலகத்தில் இருக்கின்ற பிரமாண்டமான மலைகளில் ஒன்றுக்கு அடிச்சா அந்த மலை அப்படியே புழுதியாகி போகும். அந்த அளவுக்கு பாரமானது, கனமானது, அந்த அளவுக்கு உண்டான ஒரு வேதனை கபரிலே இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த இரு மலக்குமார்களும் கேள்வி கேட்டதன் பின்னால நல்ல மனிதனாக இருந்தா அவருக்கு நரகம் காட்டப்படும். இதோ பார் இந்த மோசமான நரகம், நீ இதற்குத்தான் போக இருந்தாய், ஆனால் உலகத்தில் நீ செய்த நல்ல அமலின் காரணமாக இந்த வசந்தமான சுவனத்துக்கு போக போகிறாய் என்று 2வது தடவையாக சுவர்க்கத்தை காட்டப்படும். ஒரு கெட்ட மனிதனுக்கு முதலில் சொர்க்கம் காட்டப்படும். இதோ பார் இந்த சொர்க்கத்தை, இவருடைய வசந்தத்தை, இவருடைய அலங்காரத்தை, இவருடைய இன்பங்களை நீ பாரு, இதற்குத்தான் நீ போக இருந்தாய். ஆனா உலக வாழ்க்கையில நீ எடுத்த வட்டி, நீ சொன்ன பொய், நீ செஞ்ச களவுகள், நீ செஞ்ச ஜினா, நீ செஞ்ச பிழை, நீ செஞ்ச ஹராமான அந்த காரியங்களினால இதை நீ உனக்கு ஹராமாக்கி கொண்டு விட்டாய். இதோ இப்பொழுது இந்த சுத்தரிக்கும் நரகத்துக்குத்தான் நீ போக போகிறாய் என்று எடுத்து காட்டப்படும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, கபரிலே ஒரு மனிதன் இருந்து கொண்டிருப்பார். அவர் நல்ல மனிதராக இருந்தார், சாலிகான மனிதராக இருந்தால் அவரிடத்துல ஒரு அழகான நல்ல வெள்ளை நிறமான ஒரு அழகான சூரத்துல நல்ல மணக்க நறுமணங்களோட ஒரு மனிதர் அவருக்கு பக்கத்துல வருவாரு. கேட்பார், மண் அந்த அங்க அவருக்கு சொல்லப்படும், இந்த அழகான வடிவுல இப்படியான வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு மணக்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக உங்கள்கிட்ட வந்திருக்கிறது யாரு தெரியுமா? உங்களோட நல்ல அமல்கள் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் சூரத்தில் அனுப்பி இருக்கிறார்.
ஒரு கெட்ட மனிதராக இருந்தா, ஒரு மோசமான மனிதராக இருந்தா, உலகத்தில் அல்லாத கடமைகளை பாலாக்கி கொண்டிருந்த ஒரு மனிதராக இருந்தா, அந்தாந்த சகோதரர்களே கபருல பெரிய சிக்கல்களுக்கு பின்னால, பெரிய வேதனைகளுக்கு பின்னால அமர்ந்து கொண்டிருப்பாரு. ஒரு பார்க்க அசிங்கமான அலங்கோலமான தோட்டத்துடன் திருவாடை வீசக்கூடிய ஒரு மனிதர் பக்கத்திலே வந்து உட்காருவார். இவரை கேட்பாரு, மன் அந்த, நீ யாரப்பா, நீ எதுக்கு இங்க வந்திருக்கிறாய்? அங்கே சொல்லப்படும், ஓ இதுவோ உன்னுடைய கெட்ட செயல்கள், நீ உலகத்தில் செய்த பாவங்கள், நீ பரகசியமாக இரகசியமாக செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா இந்த மோசமான மனிதனுடைய தோற்றத்தில் உன்னிடத்தில் அனுப்பியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, இதெல்லாம் கபருக்குள்ள நடக்கும், இதெல்லாம் கபருக்குள்ள நடக்கும். இப்படியான கட்டங்களை நாங்க முகம் கொடுக்க இருக்கிறோம், இப்படியான நிலைமைகளை நாங்க முகம் கொடுக்க இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கனவில் கண்டதாக ஒரு ரிவாயத் இருக்கிறது. ஒரு சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கனவில் காண்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, நீங்க பாதையில ஒரு பக்கத்தால் போனால் அந்த பக்கத்தால் ஷைத்தான் வரமாட்டான். லௌகான நபியும் பாதி, எனக்கு பின்னால் ஒரு நபி இருந்தால் லக்கான உமர், அது உமராகத்தான் இருந்திருப்பாரு. ஆனா எனக்கு பின்னால நபிமார்கள் வரமாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தோடு இருக்கும் பொழுது சொன்னார்கள், உமர் நீங்க சொர்க்கவாதி. இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட அந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு சஹாபி கனவில் காண்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெத்தியில் வியர்வை இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நெத்தியில் இருக்கின்ற வியர்வைகளை இப்படி துடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சஹாபி கேட்கிறாரு, உமரே, நீங்க மௌத்தானீங்க, நீங்க எப்படி, உங்களுக்கு என்ன நடந்தது, நீங்க என்னென்ன கட்டங்களை சந்தித்தீர்கள், நீங்க இப்ப என்ன நிலையில இருக்கிறீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இப்ப நான் மௌத்தாகி எவ்வளவு காலம்? அந்த சஹாபி கனவிலே பதில் சொல்லுகிறார், நீங்க வஃபாத்தாகி 12 வருடங்கள் ஆகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கபருடைய கேள்வி கணக்குகள், கபருடைய அமளிகளிலிருந்து இருந்து இப்பதான் நான் முடிந்திருக்கிறேன், இப்பதான் நான் முடிந்திருக்கிறேன். அந்த பெரிய உத்தமனாகிய அவுலியாக்களுக்கெல்லாம் அவுலியாவாகிய அல்லாஹ்வை நெருக்கமான அந்த சஹாபி உலகத்தில் மனிதனாக இருக்கும் பொழுது ஷைத்தான் பித்தல் இறந்த பயந்த அந்த உத்தம சஹாபியைக்கு இப்படியான நிலைமை என்றா? அன்பான சகோதரர்களே பெரியார்களே, நானும் நீங்களும் எதை நம்பி கபருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்? எதை நம்பி ஆரம்பிக்க போறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மத்தில் கபரை பற்றி சொன்னார்கள். ஒரு மனிதர் கபரிலே வைக்கப்பட்டால் அந்த மனிதனை கபரு நெருக்கும், எல்லா மனிதர்களையும் நெருக்கும், நல்லவர்களையும் நெருக்கும், கெட்டவர்களையும் நெருக்கும். நல்ல மனிதர்களை சொத்தாக நெருக்கும், கெட்ட மனிதர்களை மிக மோசமான முறையில் நெருக்கும். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் கெட்டவனாக இருந்தால், பாவியாக இருந்தால், உலகத்தில் அமளிபாடு செய்யாதவனாக இருந்தால் கபரிலே அவர் வைக்கப்படுவார், அவர் நொறுக்கப்படும், அவருடைய விலா எலும்புகள் எல்லாம் அப்படியே உடைந்து மடிஞ்சி நொறுங்கும் அளவுக்கு அவர் கபரிலே அங்கே நசிக்கப்படுவார். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, இது எல்லாம் எத்தனையோ விடயங்கள் இந்த கபரில் இருக்கிறது. இப்படியாக பல சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சூருவி அந்த கபரிலே இருக்கக்கூடியவர்களை, மண்ணறையில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எழுப்புவான். கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் மக்சர் மைதானத்துக்காக எழும்புவார்கள். மக்சர் மைதானத்துக்காக கபரிலே அடக்கப்பட்டிருக்கின்றவர்கள் எழும்புவார்கள். எழும்பும் பொழுது கெட்டவர்கள் சொல்லுவார்கள், காலு யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா, யாரப்பா எங்களை இந்த மக்சர் மைதானத்துக்காக எழுப்புகிறார்கள்? இந்த கபரில பட்டு மாங்கிட்டோம், இதற்கு பின்னால சிராத் இருக்கிறதா, இதற்கு பின்னால நரகம் இருக்கிறதா, இந்த கபருடைய வேதனையே எங்களால் தாங்க இயலாமல் இருக்கிறது, இதற்கு பின்னாலும் எங்களை எழுப்பி கேள்விகளை கேட்டு எங்களை நரகத்திலும் தள்ளப்படுமா என்று கதறிக்கொண்டு அழுது கொண்டு எழும்புவார்கள். சொல்லுவார்கள், ஆகா மா வஅதர் ரஹ்மான், இதைத்தானே அல்லாஹ் சொல்லி இருந்தான் குர்ஆன்ல, வஸதகல் முர்ஸலூன், இதைத்தானே அப்பா உலகத்துக்கு வந்த ரசூல்மார்கள் எங்களுக்கு படிச்சு சொன்னாங்க.
எங்களுக்கு தாயிகள் படிச்சு படிச்சு சொன்னாங்க, உலகத்தில் எங்களுக்கு நல்லது சொல்லப்பட்டது, நாங்க பாவத்தில் இருந்தோம், நாங்க பிள்ளைகள் இருந்தோம், அந்த நேரத்தில் எங்களை தட்டி சொல்லப்பட்டது. ஆனா நாங்க மமதை பேசினோம். நாங்க யூஸ் பண்றோம், நாங்க இந்த போதைப்பொருள் பாதிச்சா உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களோட பணத்தை எடுத்தா நாங்க பாதிக்கிறோம், இத பள்ளியால நிப்பாட்டலுமா, இதுக்கு ஜெமியத்துள்ளமா அவரை நிப்பாட்டலுமா, இல்ல அதுக்கு அவங்களை நிப்பாட்டலுமா, இல்ல இவங்களுக்கு நிப்பாட்டலுமா, இது கவர்மெண்ட் நிப்பாட்டலுமா, நாங்க செய்யற தவற நாங்க செய்வோம், நாங்க செய்யற பிள்ளையை நாங்க செய்வோம், எங்கட பணம், எங்கட இஷ்டம், எங்கட நடப்பு, எங்கட லைஃப் நாங்க முடிவு செய்வோம். இப்படி மமதை பேசியவர்கள் அந்த கபரில் இருந்து அழுது கொண்டு எழுப்புவார்கள். இதைத்தானே அப்பா கெஞ்சினார்கள், இதைத்தானே சொன்னார்கள், உண்மையைத்தானே சொல்லி இருக்கிறார்கள், இப்ப கண்ணால கண்டு விட்டோமே. அல்லாஹ் எல்லாரையும் மக்சர் மைதானத்துக்காக எழுப்புவார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, 7 வானத்தில் இருக்கின்ற மலாயிக்காமார்களையும் அல்லாஹ் இறக்குவான். எல்லாருமான மக்சர் மைதானத்தில் இருப்பார்கள். அந்தந்த நபிமார்கள் அந்தந்த உம்மத்தவர்களுடன் இருப்பார்கள். மலக்குமார்கள், மனிதர்கள், அந்தந்த நபிமார்கள், ரசூல்மார்கள், ஜின்கள் அனைவருமாக அந்த மக்சர் மைதானத்தில் நிற்கும் பொழுது இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற அந்த இறைவன், இந்த உலகத்திற்கு சொந்தமான அந்த இறைவன் அந்த நாளில் வருவான். உண்மையான தலைவன், உண்மையான ஆட்சியாளன் அந்த நாளையில் வருவான். உன்னுடைய இறைவன் அந்த நாளையில் வருவான். மக்சர் மைதானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இந்த உலகம் முடியும் வரைக்கும் தோன்றிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் அந்தந்த நபிமார்களுடன் இருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அங்கதான் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், நீங்க உலகத்தில் இருக்கிற நேரம் அவரை பத்தி, இவரை பத்தி, ரஷ்யாவை பத்தி, அந்த இந்தியாவை பத்தி, அமெரிக்காவை பத்தி, உலகத்தில் உள்ள போலியான அந்த தலைவர்களை பத்தி எல்லாம் பெருமை பேசினீங்க, ரப்ப மறந்தீங்க, ரப்பினுடைய பெருந்தன்மையை மறந்தீர்கள். இன்றையாவது நாளில் ஆட்சி அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இன்றையாவது நாளின் அரசன் யாரு? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மக்களை எல்லாம் மக்சர் மைதானத்தில் ஒன்று சேர்ப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் வரும்பொழுது வல்மலகு ஸஃபன் ஸஃபா, மலாயிக்காமார்கள் அணி அணியாக வரிசை வரிசையாக நிற்பார்கள். அந்த கட்டத்தில் அல்லாஹ் தஆலா அவ்வளவு மனித சமுதாயத்துக்கு முன்னாலும் அவ்வளவு ஜின்களுக்கு முன்னாலும் அல்லாஹ் உத்தரவிடுவான், நரகத்தை இழுத்து வாருங்கள். அந்த நேரத்தில் நரகம் இழுத்துக் கொண்டு வரப்படும். நரகத்துக்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலாயிக்காமார்கள் இருந்து இழுத்துக் கொண்டு வருவார்கள். மக்கள் கண்ணால பார்ப்பார்கள், இதுதான் அப்பா நரகம், இதைத்தானே சொன்னாங்க. ஆனா உலகத்தில் உள்ள சொத்த இன்பத்துக்காக இதை மறந்தோமே. அப்ப சூரிய உலமாக்கள் எழுதுகிறார்கள், மனிதர்கள் நரகத்தை பார்ப்பார்கள். அந்த நரக நெருப்பு கடல் கொந்தளிக்கும் பொழுது எப்படி மனிதர்கள் அந்த கடல் அலையடிப்பதற்காக ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டிருக்குமோ, இப்படி அந்த நெருப்பு கொந்தளித்துக் கொண்டு ஜுவாலைகளை விட்டுக் கொண்டு மனிதர்களை பற்றி எரிப்பதற்காக தயார் நிலையில் இருக்கும். மனிதன் கண்டுவிடுவான், மனிதன் கண்டுவிடுவான். இப்பொழுது பண மமதை, படிப்பு மமதை, அழகு மமதை, குடும்ப கௌரவம், நண்பர்களுடன் சேர்ந்து காலத்தை வீணடித்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாழாக்கிய அந்த நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்றான், இப்ப யாரும் தாவத்து கொடுக்க தேவையில்லை, இப்ப யாரும் புத்தி சொல்ல தேவையில்லை, இப்ப யாரும் அல்லாஹ் ரசூலை பற்றி பேச தேவையில்லை. மனிதர்களே எல்லாருமாக விளங்கிக் கொள்வார்கள். இப்ப யாரெல்லாம் நேரத்தா உலகத்துக்கு போறோம், அமல் செய்கிறோம், தொழுகிறோம், சதக்கா கொடுக்கிறோம், பராத்தில் இருந்து தவிர்ந்து நடக்கிறோம். இப்ப எல்லாருக்கும் ஞானம் பிறக்கும். அல்லாஹ் சொல்றான், இப்ப இவங்களுக்கு ஞானம் பிறந்து என்ன பிரயோஜனம்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நரகத்தை படைத்திருக்கிறான், இந்த கபரை படைத்திருக்கிறான், கபருடைய வேதனைகளை படைத்திருக்கிறான். இந்த கபருடைய வேதனைகள், இந்த நரகத்துடைய நெருப்புகள், இவைகள் எல்லாம் பிரமாண்டமான நெருப்பு கிடங்குகளாக இருந்த போதிலும் அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் இந்த நரகத்தை போன்று பிரமாண்டமான அமல்களை எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் செய்த பாவங்களுக்கு தௌபாவை செய்ய சொல்கிறான். ரஜுலுன் தக்கரல்லாஹ காலியா ஃபஃபாலத் ஐனா
ஒரு மனிதன் தனியாக நின்று அல்லாஹ்வை நினைச்சு தௌபா செய்து அவருடைய கண்களால் கண்ணீர் வடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய கண்ணில் இருந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வடிகின்ற ஒரு திரி தண்ணீர், அந்த கண்ணீர் இருக்கின்றனவே, அந்த ஒரு கண்ணீரை எடுத்து அந்த நரகத்தில் போடப்படுமாக இருந்தால் நரக நெருப்பில் கிடங்குகளாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நெருப்பை அந்த கண்ணீர் துளி அணைத்துவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, தௌபா செய்வோம், இறைவனிடத்தில் மன்றாடுவோம், யதார்த்தமான வாழ்க்கையை நாங்கள் அடைய முயற்சிப்போம். தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அழுது பாவ மன்னிப்பு தேடி இந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நினைத்து எங்களுடைய பாவங்களில் இருந்து தூரமாகி இந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள கட்டங்களுக்கு நாங்கள் சீரான முறையில் முகம் கொடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்கு வல்லவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. யா ரப்பே ரஹ்மானே, ஈமானோட வாழும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் திக்ருகளோட ஸலவாத்துகளோட வாழும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ், கடைசி நேரத்துல களிமாவ நசீபாக்கிறியா அல்லாஹ், 5 நேர தொழுகையிலும் ஒரு நேர தொழுகையாவது பாழாக்கியவர்களாக எங்களை ஆக்கிடாதே அல்லாஹ். அல்லாஹ் பாவங்களை விட்டு எங்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ், சுத்தப்படுத்தியா அல்லாஹ், ஈமானோட கடைசி வரைக்கும் உன்னை நல்ல முறையில் நல்ல ஹலாசுடன் அமல்களை செய்து இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியடையும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.